ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்கிறேன். ஸோ பெங்களூரில் ஒரு ஸ்டே பண்ணியே ஒரு 2 வருஷம் ஆகிட்டு. ஸோ பெங்களூரில் இருந்துமே என்னால் இந்த மைசூர் அப்படிங்கிற ஒரு ட்ரிப்பு போகணுன்னு ரொம்ப நாளாக ஆசை. அது என்னால் போகவே முடியாமல் இருந்தது. ஸோ இன்றைக்கி அது நிறைவேற போகுது. என் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நான் மைசூர் ட்ரிப் போகலான்னு பிளான் போட்டிருந்தோம். இன்றைக்கி கிளம்புறோம். ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃப்ரெண்டோட கார் வருது. ஸோ அந்த காரில் ஏறி மைசூருக்கு போக போகிறேன். ஸோ ஃபுல்லாக மைசூரோட விளாக் தான் அடுத்தடுத்து இந்த வீடியோவில் அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டே டியூன். பபாய். காலையிலே ஒரு டீயை போட்டால் தான் அப்படியே கொஞ்சம் ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சொன்ன மாதிரி ஃப்ரெண்டோட கார் வந்துடுச்சு. ஸோ அதை பாருங்கள். ஸோ என்னோடய ஃப்ரெண்டு வந்து ரீசெண்டாக இந்த காரை வந்து வாங்கியிருந்தார். ஸோ இந்த கியா காரில் ஃபஸ்ட் டைமாக நான் மைசூர் போகிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையுமே பேக் பண்ணி வச்சாச்சு, கிளம்ப வேண்டிதான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்படி போகிற வழியில் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு அப்படின்ட்டு கரெக்டாக வந்து பைடாடி அப்படின்ற ஒரு ஏரியா பக்கம் வந்திருக்கோம். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கடுத்து நாங்கள் ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலான்னு. ஸோ இதுதான் எங்கள் காரு. ஸோ இந்த ஹோட்டலில் தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். பார்க்கலாம். நீங்கள் மார்னிங் இந்த வழியாக ட்ராவல் பண்ணி போகிறீங்க அப்படின்னா இந்த கடையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு போங்க. ஸோ ஓரளவு எல்லாமே நல்லா இருந்துச்சு. பூரி, இட்லி இந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு. மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ அகெயின் ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். காரு ரெடி ஆகிட்டு கிளம்பலாம். அப்படியே காரில் போகும்போது அந்த போகிறவே வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. ரோடு வந்து இந்த ரோட்டில் வந்து ஒன்லி கார் மட்டும் தான் அலோடாம், மித்த எதுவுமே அலோடு கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க போல். ஸோ அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. காரில் போகும்போது மேலே அப்படியே அந்த விண்டோவை திறந்து ஒரு காற்று வாங்கிட்டு அப்படியே ஒரு ஜாலியாக ஒரு என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அப்படியே போய்கிட்டே இருந்தோம். பெங்களூர் டு மைசூர் 2 ஹவர்ஸ் ஆயிரும் ஜர்னி. கரெக்டாக இப்போது ஸ்ரீரங்கப்பட்டினம் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இருக்கிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமஸான பெருமாள் கோயில் ஒன்று இருக்குது. ஸோ அப்படியே இந்த கோயில் பக்கம் அப்படியே ஒரு விசிட்டை போட்டுட்டு தென் அடுத்து பிளானை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குது இந்த கோயில், என்ன மாதிரிலாம் இருக்குதுன்னு. கோயில் போகிற வழியில் வந்து எக்கச்சக்க டாய்ஸு, அதுக்கப்புறம் மரத்தால் ஆன நிறையா வெரைட்டியான ப்ராடக்ட்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்பவே கலர்ஃபுல்லாக பார்க்க நல்லா இருந்துச்சு. இந்த ஸ்ரீரங்கப்பட்டினம் என்னென்ன இருக்கலாம் அப்படிங்கிறத ஒரு மேப் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. ஸ்ரீரங்கப்பட்டினம் அப்படிங்கிற ஒரு கோயில், பெருமாள் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு ஸோ அது அங்கே இருக்குது. ஸோ அங்கேருந்து இப்போ நாங்கள் ஒரு கோட்டை ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கோட்டையை நோக்கி தான் நாங்கள் நடந்து போய்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அங்கே ரீச் ஆனதுக்கப்புறமா அது என்ன மாதிரி கோட்டை அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இந்த இடம் தான் வந்து திப்பு சுல்தானோட ஒன் ஆஃப் த பேலஸு. ஸோ என்னடா வெறும் இடத்த காமிச்சு பேலஸ்ன்னு சொல்கிறான்னு மட்டும் நினைக்காதீங்க. இது ஒரு முன்னொரு காலத்தில் பேலஸாக இருந்தது தானா. அதுக்கப்புறம் சில பல காரணத்தினால இந்த இடத்த வந்து தகர்த்துட்டாங்க, எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டாங்க. அந்த பேலஸுக்கு நியர்பைலேயே வந்து இது ஒரு அருங்காட்சியகமாக ஒன்று வச்சுருந்தாங்க போல். ஸோ என்னடா இருக்குது அப்படிங்கிற மாதிரி உள்ளே போய் பார்ப்போம் அப்படின்னு உள்ளே போனோம். ஸோ அங்கே வந்து பழைய காலத்து சிற்பங்கள்லாம் இருந்தது. சிலைகள் வந்து வச்சுருந்தாங்க. ரொம்ப பழைய காலத்து சிலைகள்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த சிலைகள் எல்லாமே ஒன்று ஒன்றா நான் வந்து உள்ளே போய் பார்த்தேன். ஸோ உண்மைக்குமே அது வந்து பிரமிப்பாக இருந்தது. எப்படிரா இந்த மாதிரிலாம் சிலைகள்லாம் அவங்க செதுக்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்படுற மாதிரி இருந்துச்சு.
மைசூர்லேயே நிறைய பேலஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதில் திப்பு சுல்தான் பேலஸ் தான் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே ஒரு திப்பு சுல்தான் பேலஸ் இருக்குது. மனுஷனுக்கு எத்தனை பேலஸ் இருக்குதுன்னு எனக்கும் புரியவே இல்லை இன்னும் வரைக்கும். ஸோ உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிக்கெட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே ஸ்கேன் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இதில் தான் டிக்கெட் எடுத்து உள்ளே போகணும். ஸோ உள்ளே டிக்கெட் எடுத்ததுக்கப்புறம் உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓ, திப்பு சுல்தான் பேலஸ் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உள்ளே போனால் எனக்கு வந்து 2 சைடும் பச்சை பசேன்னு அப்படின்னு இருக்குது. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தரமான ஸ்பாட்டுங்க இந்த இடம். அதே மாதிரி உள்ளே போனதுக்கப்புறம் எப்படி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா உள்ளே எனக்கு அந்தளவுக்கு ஒன்றும் அந்தளவுக்கு இருந்த மாதிரி தெரியல. சும்மா வந்து ஒரு அந்த அந்த டைமில் எப்படி எப்படி அவர் வாழ்ந்திருக்காரு அப்படிங்கிற பெயிண்டிங்ஸ் ஒர்க்கு, அதுக்கப்புறமா சின்ன சின்ன அவருடைய ட்ரெஸ் எப்படி இருக்கும், அதோடைய வால் எப்படி இருக்கும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் அங்கே இருந்தது. மற்றபடி சொல்லிக்கிற அளவுக்கு ரொம்ப அந்த அளவுக்கு இங்கே இந்த பேலஸில் ஒன்றும் கிடையாது. அவங்களுடைய வரலாற்றை மட்டும் அப்படியே பதிச்சுட்டு போயிருக்காங்க போல், எப்படி எப்படிலாம் அவர் வாழ்ந்திருக்காரு அப்படிங்கிறத மட்டும். சரி, என்னமோ மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு உள்ளே வந்தால் அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. அப்படிங்கிறதுனால சரி பச்சை பசின்னு இருக்க சுற்றி எங்கேயாவது ஒரு இடத்துல 2-3 இடத்துல நின்றுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போஸ்ட் கொடுத்துட்டு போகலாம் அப்படின்ட்டு அடுத்து ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஃபோட்டோ எடுத்து முடிச்சக்கப்புறமா அடுத்து நெக்ஸ்ட்டு ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரிப்பாக நாங்கள் வந்திருக்க ஸ்பாட்டு தான் கார் மியூசியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஸ்டார்டிங் வைஸ், அதாவது ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் உள்ள பென்ஸ் கார் வரைக்கும் எல்லா விதமான கார்களும் வந்து இங்கே வந்து இருக்கிறதா சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ போகிற வழியில் தானே இந்த இடமும் போயிட்டு விசிட் பண்ணி போயிடலாம் அப்படின்ட்டு இந்த இடத்துக்கும் உள்ளே போனோம். ஸோ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இங்கே என்ட்ரி டிக்கெட் வந்து ஒரு பர்சனுக்கு வந்து 50 ரூபா வாங்குறாங்க. ஸோ நாங்கள் ஒரு 5 பேர் போயிருந்தனால 250 ஆயிடுத்து. அதுக்கப்புறமா உள்ளே போயிட்டு எப்படி எப்படி கார்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போனோம். உண்மைக்குமே வந்து பிரமிக்க வைக்கிற மாதிரி தான் இருந்தது. அந்தளவுக்கு பென்ஸ் கார் ஸ்டார்டிங்கில் இப்போ கரண்டில் இருக்கிற பென்ஸ் கார் வரைக்கும், அதே மாதிரி ரொம்ப செஞ்சுரி முன்னாடி, அதாவது சக்கரம், அதுக்கப்புறமா அதுக்கடுத்து எப்படி எப்படிலாம் மாறிச்சு, அதுக்கப்புறம் என்னென்ன கார்கள்லாம் வந்துச்சு அப்படிங்கிறத முதற்கொண்டு வச்சுருக்காங்க. ஸோ உண்மைக்குமே இந்த ஸ்பாட் வந்து போனது எனக்கு ஒரு உண்மைக்குமே பிடிச்சிருந்தது. அடுத்து மைசூர் ட்ரிப்பில் 3ஆவதாக பார்க்கக்கூடிய இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜூ தான். ஸோ இந்த ஜூ வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஜூ அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப இந்த ஜூவில் வந்து எக்கச்சக்கமான விலங்குகள், பறவைகள், எல்லா விதமான பறவைகளுமே இனங்கள் எல்லாமே இருக்குது. பாம்புலேருந்து எல்லாமே இருக்குது. ஸோ இதுக்கு என்ட்ரி டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு வந்து 100 ரூபா வாங்குறாங்க. அதே மாதிரி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு கார் மூலயமா உங்களுக்கு வந்து சுற்றி காட்டுவாங்களாம். ஸோ அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 150 ரூபா ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக தானே போகிறோம், ஜாலியாக பேசிகிட்டே போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் நடந்தே போயிட்டோம். ஸோ இங்கே வர்றவங்க, நடக்க முடியாதவங்க, கொஞ்சம் வயசானவங்கலாம் வந்து இந்த மாதிரி கார் மூலயமா போகிறத வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 5 to 7 கிலோமீட்டர் தூரம் வந்து உள்ளே இருக்குது இந்த ஜூ ஆனது. ஸோ உள்ளே வந்து எக்கச்சக்கமான பறவைகள், எல்லா இடங்களுமே இங்கே இருக்குது. ஃபைனலாக ஜூக்கு வந்தாச்சு. இதுதான் மைசூரோடைய ஜூ. உள்ளே வந்தாச்சு. இது பெரிய ஜூன்னு நினைக்கிறேன். உடலில் நிறைய விலங்குகள்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன். நடந்துக்கிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான விலங்குகள்லாம் இருக்குது. ஸோ அதை கவர் பண்ணி பார்த்துக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கேன். இன்னும் அந்த எக்ஸிட்டுக்கு ரீச் ஆக முடியல. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது இந்த மைசூரோட ஜூ. நல்லா தான் இருக்குது. எப்பா ஒரு வழியாக ஜூவை உள்ளே இருக்கிற எல்லா விலங்குகளையும் பார்த்தாச்சு. இப்போ தான் வந்து முடிஞ்சுது. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 6:45. நாங்கள் கரெக்டாக ஒரு 3 மணிக்கு உள்ளே போனோம்னு நினைக்கிறேன். ஒரு ஆளாக கொஞ்சமாக அப்படி பார்த்துட்டு வர்றதுக்கே இவ்வளோ நேரம் ஆகிட்டுனா அப்போ உள்ளே எவ்வளோ இடம் இருக்குதுன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. நீங்கள் இந்த மைசூர் ட்ரிப்பு வாரீங்க அப்படின்னா கொஞ்சம் ஏர்லியாக வந்து இந்த ஜூக்கு வந்து வந்தீங்கன்னா இன்னும் நிறையா விலங்குகளை வந்து கவர் பண்ணலாம். இன்னும் அதிகப்படியான விலங்குகள்லாம் இங்கே இருக்குது. நாங்கள் குறைவாக தான் பார்த்தோம். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஆகிட்டதுனால இப்போ போய் ரூமை பார்க்கணும் அப்படிங்கிறதுனால போயிட்டு
அப்படி ஒரு ரூமை பார்த்துட்டு ஸ்டே பண்ணிவிட்டு தென் அடுத்த நெக்ஸ்ட்டு என்ன பிளான்னு சொல்லி பார்ப்போம். ஸ்டே டியூன். பாய். மைசூரில் இருக்கிற ஜூவில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் இந்த பிருந்தாவன் கார்டனு. அதுக்கப்புறமா இந்த டேமுன்னு ஒன்று இருக்குது. ஸோ இங்கே வந்து பாருங்கள், எக்கச்சக்க கார் நிற்கிது. அப்பா, இதை பார்க்கறதுக்கு எவ்வளோ பேர் வந்திருக்காங்க. எங்களுக்கே பார்க்கிங்க்கு எங்கே இடம் இருக்குதுன்னு தேடி தேடி பார்த்து கிட்டத்தட்ட அதுவே ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு பார்க்கிங்கை தேடி காரை பார்க் பண்ணுறதுக்குள்ளே. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் கிட்ட ஒரு 500 மீட்டர் தான். ஸோ அங்கே போயிட்டு நான் அந்த பிருந்தாவன் கார்டனு அதுக்கப்புறமா டேம் இதெல்லாம் வந்து பார்க்கலாம். ஸோ இதான் பிருந்தாவன் கார்டனோட என்ட்ரன்ஸ் வந்து இதுதான். ஸோ இதுக்கு பக்கத்தில் டிக்கெட் எடுக்கிற கவுண்டர் இருக்குது. அங்கே போயிட்டு டிக்கெட் எடுக்கணும். ஒரு ஆளுக்கு 50 ரூபான்னு நினைக்கிறேன். ஸோ டிக்கெட் எடுத்ததுக்கப்புறமா உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. உள்ளே போனதுக்கப்புறமா ஒரு லாங் வாக் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா கொஞ்சம் தூரம் நடந்து உள்ளே போகணும். அதுக்கப்புறமா டேம் ஒன்று தெரியும். ஸோ நாங்கள் நைட் நேரம் போனதுனால டேம் வந்து அந்தளவுக்கு கிளியராக பார்க்க முடியல. அதுலேருந்து நேராக உள்ளே நடந்து போய்கிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து பிருந்தாவன் கார்டன் வரும். ஸோ அந்த கார்டனில் வந்து கண்கொள்ளா காட்சியாக வந்து லைட்டிங் எஃபெக்ட் போட்டு ஒரு டிஜேமே வச்சுருந்தாங்க. அது பார்க்கவே உண்மைக்கும் கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்களும் இதை பாருங்கள். நல்லா இருந்துச்சுல, இந்த தண்ணியில் அப்படி மேலே போய் அந்த ஒரு லைட்டிங் எஃபெக்ட் கொடுத்து ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. நல்லா இருந்துச்சுல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபஸ்ட் டைமாக நானும் இந்த மாதிரி ஒரு இதை பார்க்குறேன். எவ்வளோ க்ரௌடு இந்த இடத்த பார்க்க, இந்த இடத்துக்கு வர்றதுக்கு, அது மட்டும் இந்த லைட்டிங் எஃபெக்ட் எல்லாத்தையும் பார்க்க சூப்பராக இருக்குல்ல. பிருந்தாவன் கார்டனை போயிட்டு ஸோ ரொம்ப வயிறு பசிக்கு சாப்பிடலான்னு பேரடைஸ் ஹோட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டலு வந்திருக்கோம். ஸோ ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து ரூமுக்கு தான் போகணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. பேரடைஸ்ன்னு தான் பேர், அந்தளவுக்கு ஒன்றும் நல்லா இல்லை சாப்பாடு. சாப்பிட்டு மட்டும்தான் நல்லாயிருக்கு. இந்தபடி பிரியாணிலாம் தக்காளி சோறியமாக இருக்குது. சாப்பிட்லாம், அவ்வளோதான். ஷைனி ரெசிடென்சி அப்படிங்கிற ஒரு ரூமுக்கு வந்திருந்தோம். ஸோ இது வந்து பிருந்தாவன் கார்டன்லேருந்து கொஞ்சம் நியர்பையில் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் இங்கே வந்து நாங்கள் புக் பண்ணிட்டோம். ஸோ ரூம் வந்து பார்க்கவே கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. க்ளீனாக நீட்டாக வச்சுருந்தாங்க. ஸோ பெர் பர்சனுக்கு வந்து 700 ருபீஸ் வாங்குறாங்க. ஸோ ஒர்த்தாக தான் இருந்தது. இன்றைக்கி டே 1 vlog வந்து முடிஞ்சிட்டு. டே 2 vlog டுமாரோ சந்திக்கலாம். பாய். கரெக்டாக நாங்கள் இப்போ தங்கியிருக்க ரெஸ்டாரண்ட் வந்து ஷைன் ரெசிடென்சின்னு போட்டிருக்கு. ஓகே, ஸோ இங்கே இருந்துட்டு நாங்கள் சாமுண்டீஸ்வரின்னு ஒரு கோயில் இருக்குதான். ஸோ இங்கனக்குள்ளே ஒரு ஐ திங்க் ஒரு 10 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன் இங்கேருந்து. ஸோ அந்த சாமுண்டீஸ்வரி கோயிலுக்கு தான் இப்போ நாங்கள் போக போகிறோம். ஸோ இது வந்து டே 2 மைசூர் ட்ரிப். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மைசூரில் வந்து சாமுண்டீஸ்வரி டெம்பிள் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கேன். ஸோ கார் பார்க்கிங்லாம் பண்ணிவிட்டு இப்போது மேலே போகணும். ஸோ அங்கே உள்ளே வந்து வீடியோலாம் எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் ஜஸ்ட்டு உள்ளே போகிற மட்டும் வீடியோ எடுக்கிறேன். அடுத்து நம்ம பேலஸு அந்த மாதிரி இடங்கள் போகும்போது வீடியோ வந்து உங்களுக்கு ஃபுல்லாக எடுக்கிறேன். ஓகே, ஒரு வழியாக டெம்பிள் போயிட்டு இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக ஒரு கடைக்கு வந்திருக்கோம். ஸோ இதுதான் வந்து விநாயகா மயிலாரி அப்படிங்கிற ஒரு ஹோட்டலு. இந்த ஹோட்டல் வந்து ரொம்ப ஃபேமஸாக. இதில் நிறைய ஆக்டர்லாம் வந்து சாப்பிட்ருக்குறாங்களாம். இங்கே வந்து ஃபேமஸாக வந்து கீ தோசை ஒன்று இருக்குது. ஸோ அது ரொம்ப ஃபேமஸ்ஸு. இங்கே மஸ்ட்டு நீங்கள் போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மைக்குமே தரமாக இருந்துச்சு இந்த தோசை. மைசூரில் இப்போ ஒரு சர்ச்சுக்கு தான் வந்திருக்கிறேன். இது ரொம்ப ஓல்டு சர்ச்சுன்னு நினைக்கிறேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம். நைஸ். நல்ல பெரிய சர்ச்சாக இருக்குது. நீங்களும் மைசூர் வந்தீங்கன்னா
இந்த சர்ச்சுக்கு வந்து பாருங்கள். கடைசியாக நம்ம பேலஸ்கிட்ட வந்தாச்சு. ஸோ இதுதான் பேலஸோட என்ட்ரி. ஸோ இங்கே டிக்கெட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். டிக்கெட் எடுத்ததுக்கப்புறம் தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போய் வீடியோ எடுக்கிறேன், என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். எப்பா இந்த மதிலே எவ்வளோ பெருசு இருக்குது பார்த்தீங்களா? தரமாக கட்டியிருக்காங்க. அந்த காலத்தில் எப்படி வாழ்ந்துருக்காங்கப்பா மனுஷங்க. அந்த அளவுக்கு ஒரு எஃபர்ட் போட்டு அந்த அளவுக்கு ஒரு கட்டடம்லாம் எழுப்பி எப்படி இருக்காங்க பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கே உள்ளே வரதுக்கு முன்னாடி நீங்கள் கார் பார்க்கிங்க்கெலாம் இங்கே நிறையா ஸ்பேஸிங்லாம் இருக்குது. ஸோ கார்லாம் கொண்டு வந்தால் கண்டிப்பாக அந்த இடத்துல விடுறதுக்கு நிறையா ஃபெசிலிட்டிலாம் வச்சுருக்குறாங்க. ஸோ அந்த வகையில் கர்நாடகா கவர்மெண்ட் வந்து ரொம்பவே சூப்பர் தான் நான் சொல்லுவேன். உள்ளே போனதுக்கப்புறமா எனக்கு வந்து அந்த அரண்மனை, அதாவது பேலஸை வந்து பார்த்தேன். ஸோ உண்மைக்குமே வந்து பிரமிக்க வைக்கிற மாதிரி தான் இந்த பேலஸ் இருந்துச்சு. ரொம்பவே பெருசாக கட்டி வச்சுருக்காங்க போல் இந்த பேலஸு. ஸோ இந்த பேலஸுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னக்கூட்டி நம்மளுடைய பேக்ஸு, அதுக்கப்புறமா வேறு ஏதாவது நம்ம செருப்பு கூட நம்ம ஒரு இடத்துல வைக்கிறதுக்கு ஃபெசிலிட்டிலாம் வச்சுருக்குறாங்க. ஸோ நம்ம செருப்பு எல்லாத்தையுமே ஒரு இடத்துல அவங்க ஒரு பை தருவாங்க. ஸோ அந்த பையில் நம்மளுடைய செருப்பு எல்லாத்தையுமே நம்ம வச்சு அவங்ககிட்ட ஒரு டோக்கன் வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த செருப்பை அவங்க பத்திரப்படுத்தி வச்சுப்பாங்க. நம்ம ஒன்ஸ் எல்லாம் உள்ளே போய்ட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம செருப்பை ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். ஓகே. ஸோ உள்ளே வந்து வெள்ளியிலான உட்கார்ற சேரு, அதுக்கப்புறம் யானையோட தந்தம், இந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க போல். அவ்வளோதான், ஓரளவு மைசூர் பேலஸை வந்து பார்த்தாச்சு. உள்ளேயும் போயிட்டு விசிட் பண்ணியாச்சு. ஸோ இதோட மைசூரோட ட்ரிப்பு முடியுது. ஸோ இதுதான் ஃபைனலு. மோஸ்ட் ஆஃப் த ஏரியா வந்து கவர் பண்ணியாச்சு. ஸோ நீங்களும் மைசூர் வந்து பாருங்கள். அரண்மனை இருக்குது, எக்கச்சக்கமான வெரைட்டியான இடங்கள்லாம் இருக்குது. பிருந்தாவன் கார்டனு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய இடங்கள்லாம் இருக்குது. ஸோ see you guys, bye bye.